வாழ்க வளமுடன். தன்னிடம் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் தனக்குள்ளாகவே ஆராய்ந்து கண்டறிந்தவற்றை திரித்துக் கொள்ளும் தகுதி ஒருவருக்கு வறுமையானால் அடுத்தவர்கள் மீது ஏன் குற்றம் சுமத்த வேண்டும்? தன்னிடமே இத்தனை குறைகள் இருக்கிறது என்பதை சிந்தனையின் மூலம் உணர்ந்து கொள்ளும் பொழுது பிறரது குற்றங்கள் குறைகள் ஏதேனும் கண்டாலும் அதை மென்மையான முறையில் மன்னிக்கக்கூடிய வகையில் மனம் உயர்வு பெறும். பிறரது தவறுகளால் அதிகமான வருத்தமும் துன்பமும் வந்த போதிலும் அதுவும் நமது நன்மைக்கேயாம். முன்வினை பதிவுகள் உள்ள பாவப்பதிவு நீங்கி விட்டது என்பதை உணர வேண்டும். இப்படிப்பட்ட அறிவு தெளிவு கிட்டியதால் நான் நன்மைகளையே அடைந்தேன் என்கிறார். ஒவ்வொருவரும் தமது குற்றம் குறைகளை ஆராய்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அறிவு தெளிவால் பிறரது குற்றங்களை பெரிதுபடுத்தாமையும் மன்னித்தலும் இயல்பாகிவிடும். வாழ்க வளமுடன்.